பார்வதி, பணத்தை கஜேந்திரன் கிட்ட கொடு. சரிங்கம்மா. இந்தாங்கண்ணா. பார்வதி, விடமாட்டா போல இருக்கே. சொல்லுங்கம்மா. நான் உன்கிட்ட கொடுத்த பணத்துல 500 ரூபாய் நோட்டே கிடையாதே, எல்லாமே 2000 ரூபாய் நோட்டு தானே. என்னது 2000 ரூபாய் நோட்டா? இவ்ளோ ஞாபகம் வச்சிருக்கா? ஆனா நீ கொடுத்தது 500 ரூபாய் நோட்டாச்சே. ஐயோ ஆண்டவா, விடமாட்டா போல இருக்கே. கொடுத்த பணம் செலவாயிடுச்சுன்னா திரும்பவும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம்ல. அதை விட்டுட்டு நீ உன் பணத்துல ஏன் கொண்டு வந்து கொடுக்கற? சொல்லிடுவாளோ? என்ன? என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிக்கிறதா? என்னாச்சு? நீங்க கொடுத்த பணம் காணாம போயிடுச்சு. கடவுளே, என்னடி இவ சொல்லிட்டா? என்ன, பணம் காணாம போயிடுச்சா? நீ என்ன சொல்ற பார்வதி? நீங்க கொடுத்த 20 லட்சத்துல 3 லட்சம் செலவு பண்ணி மீதி 17 லட்சத்தை கபோர்ட்ல தாமா வச்சிருந்தேன். பூ வாங்க அட்வான்ஸ் கொடுக்கலான்னு போய் பார்த்தா மொத்த பணத்தையும் காணோம். வீட்ல வச்ச பணம் எப்படி காணாம போகும்? நீ கபோர்ட்ல வச்சது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமாமா, நீங்க கொடுத்த பேக்கோட கபோர்ட்ல வச்சு பூட்டி அந்த சாவிய தலகாணி கடையில தான் வச்சிருந்தேன். அப்படி பத்திரமா வச்சிருந்த பணம் எப்படி காணாம போச்சுன்னு தெரியலம்மா. ஆதி, அம்மா, call the police immediately. போலீஸா? ஆதி, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன அமைதியா இருக்க? போலீஸ வர சொல்லு, உடனே வர சொல்லு. சரிம்மா. போலீஸ் வந்தா சந்தேகமே இல்லாம நான் தான் மாட்டுவேன். அக்கா, இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க போலீஸ வர வச்சீங்கன்னா நம்ம குடும்ப கௌரவம் என்னக்கா ஆகுறது? எப்படி எப்படி? வீட்டுல பீரோக்குள்ள பத்திரமா வச்சிருந்த பணம் காணாம போச்சுன்னா அது உனக்கு சின்ன விஷயமா? பெரிய விஷயம்தான். கஜேந்திரன், நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரிங்கம்மா. தப்பு பண்ணது யாருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். ஆதி, உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லு. பண்றேம்மா. The subscriber cannot be reached at the moment. Please try again later.
நெட்வொர்க் கிடைக்கல, நான் வெளில போய் பேசிட்டு வந்துடுறேன். அத்தை, இப்ப என்னத்த பண்றது? போலீஸ் வந்தா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். ஏய், எதுக்குடி இப்படி பயந்து சாகுற? நீயே பயந்து பயந்து காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. வரட்டும், எந்த போலீஸ் வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். போலீஸ் வந்தா பாத்துக்கலாம் அத்தை. ஆனா நாய் வந்தா எப்படி பாத்துக்கிறது? நாயா? நாய் எதுக்குடி இப்ப வருது? ஐயோ, போலீஸ் வீட்டுக்கு வரும்போது கூடவே மோப்ப நாயும் கூட்டிட்டு தான் வருவாங்க. ஆமால. அப்புறம் நாய் மோப்பம் பிடிச்சு பணம் இருக்க இடத்தையும் அதை எடுத்துட்டு வந்த நம்மளையும் ஈஸியா காட்டி கொடுத்துரும்ல அத்தை. ஐயோ, ஆமாடி தின்னி முட்டை, எனக்கு இது தோணவே இல்லை பாரு. இப்ப என்ன பண்றது? இதாவது பண்ணணுமே. ஐடியா. என்ன ஐடியா அத்தை? உமா, நீ கிச்சனுக்கு போய் கொஞ்சம் மிளகா பொடி எடுத்துட்டு வந்துரு. காஞ்ச மிளகா பொடியா இல்ல மசாலா மிளகா பொடியா அத்தை? அப்படியே வச்சனா? என்ன இப்பதான் உன்னை பாராட்டினேன். அப்படியே நான் என்ன மசாலா பொடி வச்சு குழம்பா வைக்க போறேன். அப்புறம் எதுக்கு அத்தை? மிளகா பொடி எடுத்துட்டு வந்தீனா வர்ற மோப்ப நாய நம்ம திசை திருப்பி விட்டுறலாம். ஆமாடி, நீ சினிமால பார்த்ததில்ல? திருடினவங்க திருட்ட கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு மிளகா பொடியை போட்டு விட்டுருவாங்க. மோப்ப நாயால கண்டுபிடிக்கவே முடியாது. நாமளும் அதே ஃபார்முலா அப்ளை பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம். ஆமா ஆமா அத்தை, நானும் நிறைய படத்துல எல்லாம் பாத்திருக்கேன். சமத்தா போய் யாருக்கும் தெரியாம மிளகா பொடி எடுத்துட்டு வந்துரு. சரி சரி அத்தை. ஒரு நிமிஷம் இல்ல, சமையல் கட்ட பார்த்த உடனே எதையாவது எடுத்து வச்சு திங்கறன்னு உட்காந்துக்கிட்ட கொண்டு மாட்ட மாட்டேன். நாய் வரதுக்குள்ள நீ வரணும். சரி அத்தை, போயிட்டு வரேன். தண்ணி குடிச்சாதான் விக்கல் போகும் போல. ஐயோ, இவளெல்லாம் ஏமாத்தணுமே. தண்ணி வேணுமா உமா? அம்மா ஒண்ணும் இல்ல, நீங்க வேலை செய்யுங்க, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். சரிம்மா. ஐயோ கடவுளே, இந்த பார்வதி அகிலா கிட்ட சொல்லாம இருந்ததும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நிம்மதியா இருந்தேன். என்ன எங்க நிம்மதியா இருக்க விடுறீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்குறீங்க. எல்லாம் அகிலாவால வந்தது. இல்ல இல்ல இல்ல, எல்லாம் அந்த 500 ரூபாய் நோட்டால வந்தது. ஏன் அதை சில்லறை மாத்திருக்க மாட்டாளா? அதை அப்புறமா கொண்டு வந்து கொடுத்துருக்க மாட்டாளா? எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவளுக்கு. அப்பா, தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் விக்கலே போச்சு. பார்வதி, கவலைப்படாதம்மா, பணம் கிடைச்சிரும். அவதான் கேக்குறானா? இவளாவது ஏதாவது பொய் சொல்றாளா? அரிச்சந்திரனுக்கு பிறந்த பொண்ணு மாதிரியே பேசுறாளே. இப்படி எல்லாரும் சேர்ந்து என்ன பொழப்ப வச்சிட்டீங்களே. இப்போ போலீஸ் வந்ததுன்னா என்னாச்சு மாப்ள? போலீஸ்ட்ட சொல்லிட்டேன், வந்துருவாங்க மாமா. சரி. ஒருவேளை நாய் கரெக்டா மோப்பம் பிடிச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டா எப்படி சமாளிக்கிறது? மனுஷங்களா இருந்தா பரவாயில்ல,
எதையாவது பேசி பயமுறுத்தி சமாளிக்கலாம். நான் எப்படி சமாளிக்கிறது? என்ன பண்ணி என்னத்த தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? குழம்பு வச்சிட்டாளே அந்த அகிலாண்டேஸ்வரி, தலை எழுத்து. சரி, நீ மிளகா பொடி எடுத்து வந்தியா? இதோ. நீ மிளகா பொடி எடுத்துட்டு வந்ததை யாரும் பாக்கல? இல்ல அத்தை, யாரும் பாக்கல. கொண்டா. புடி. உமா, அத்தை, எரும மாடு பாடிங்க. நானே தவச்சிட்டு இருக்கேன், நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. மிளகா பொடி தூடி. சரி அத்தை. போடு போடு, சீக்கிரம் போடு. என்னடி பண்ற? நீங்க தான் மிளகா பொடி தூவ சொன்னீங்க, அதான் பண்றேன். உன்னை திருந்த மாட்டேன். ஏண்டி எவ்வளவு அடி வாங்குற? உரைக்குதா உனக்கு? என்ன அத்தை? ஏண்டி இப்படி போட்டீங்க, எப்படி முடிக்கிறது? கொட்டுடி அத. சரி போங்க. இது போதுமா? பாத்து என் கண்ணுல போட்டுறாத. போடுங்க. நல்லா போடு. எழுத்து கொட்டுடி. முறுக்க புஞ்சிட்டு இருக்கா பாரு. இருங்க. அத்தை போதுமா? அத்தை நல்லா அழகா போட்டிருக்கேன் அத்தை. ஆமா சமத்துடி, கரெக்டா போட்ட. அம்மா கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாரு. ஸ்மெல்லா? சரி அத்தை. ஏண்டி திருந்தவே மாட்டியா? கொஞ்சோட ஸ்மெல் பண்ணி பாருனா மூக்கு கொண்டு போய் அதுல விடுற. பாட்ல போய். சரி அத்தை. போய் கை கழுவு போ. அத்தை இது ஸ்மெல் பண்ணவா? இப்ப இதை எங்க வைக்கிறது? அங்கே வச்சிடலாமா? வேணாம். ஏற்கனவே பணம் இங்கதான் இருந்தது. அந்த நாய் கரெக்டா மூக்கம் பிடிச்சிட்டா என்ன பண்றது? வேணாம், வேற இடத்துல வைக்கலாம். இதை எங்க ஒளிச்சு வைக்கிறது? இந்த ரூமுக்குள்ள எங்க வச்சாலும் மாட்டிக்கும். என்னத்தை யோசிக்கிறீங்க? உமா, இந்த பணத்துல என்னதான் மிளகா பொடியை போட்டு வச்சாலும் இது நம்ம ரூம்ல ஒளிச்சு வச்சா நம்ம மாட்டிக்குவோம். அதனால இதை எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல எங்கயாவது ஒளிச்சு வச்சுட்டு வந்துடலாம். சரியா? ஆமாத்த, நீங்க சொல்றது கரெக்ட் தான். வாங்க வாங்க. சரி, நீ முதல்ல போய் யாராவது வராங்களா பாரு, நான் அப்புறமா வரேன். சரி சரி. சார், என்னடி அங்க பாருங்க, போலீஸ். ஐயோ, என்னடி போலீஸ் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? முடியல. பேசாம உள்ள போயிடலாம் அத்தை. இல்லையா? அதுவும் கரெக்ட் தான். வாங்க. ஓகே சார். ஓகே சார். சீக்கிரம் வாடி. கதவு மூடு. ஐயோ, பணம் செடிட்டு நான் படுற பாடு இருக்கே. அத்தை இப்ப என்னது பண்றது? பயமா இருக்கு அத்தை. இவ ஒருத்தி வார்த்தைக்கு வார்த்தை பயமா இருக்கு. நான் மட்டும் ரொம்ப தைரியமாவா இருக்கேன்? நானும் பயந்து தானே இருக்கேன். இங்க பாரு, பயத்தை வெளியே காமிக்காம இருக்கிறதா வீரம்னு குருதி புண்ணுன்னு கமலஹாசனே சொல்லிருக்காரு. புரிஞ்சுதா? அதனால உள்ள எவ்வளவுதான் பயம் இருந்தாலும் அதை அப்படியே மூடி வச்சு கெத்த மெயின்டைன் பண்ணணும். ஐயோ, இந்த பணத்தை நான் எங்க முதல்ல ஒளிச்சு வைப்பேன் தெரியலையே. ஆண்டவா, அத்தை எங்க போறீங்க? ஐயோ, இதுல என்னடி? ஒண்ணுல வைங்க. இரு. வேணாம், இங்க வேணாம். வேற போலீஸ் வந்த உடனே நேரா இதை திறந்து பாப்பாங்க. இங்க வேணாம், வேற எங்க வைக்கலாம்? ஐயோ சாரி அத்தை. ஏண்டி எரும மாடு, கோபத்தை சொல்ல மாட்டியா? அங்க செவர் இருக்குன்னு முட்டிட்டு பக்கத்து ரூம்ல வந்ததுக்கு அப்புறம் சொல்றியா? சாரி அத்தை. தெரியும்டி, ரொம்ப நாளா உன் மனசுல ஆசை இருக்குன்னு தெரியும் எனக்கு. ஐயோ அப்படி எல்லாம் இல்ல அத்தை. நான் இதை எங்க வைப்பேன்னு தெரியலையே. இதுக்குள்ள வைக்கலாமா? வேணாம். ஐயோ வேணாம், ஏற்கனவே இங்க இருந்தது. எங்க பிடிச்சு வந்துரும். வேற எங்க வைக்கலாம்? சொல்லிட்டு போங்களேன். இங்க அரைச்சி ஒரு பக்கமா இல்லடி, உயிரை வாங்குத நீ வேற. என்னத்த இங்க வெச்சா எப்படி இத வைக்கிறது? அத்தை என்ன? அட இருடி, சும்மா யோசிக்க விடாம நொய்யு.
என்ன இருக்கும் சரி நீ போய் ஓடு, ஒரு டவல் எடுத்துட்டு வா. ஓடு ஓடு போ. சீக்கிரம் வாடி. அத்தை இந்தாங்க துண்டு. டவல பிடி. டவல புடிச்சிட்டு தான் இருக்கேன். அம்மா அத்தை பிச்சை எடுக்கிற மாதிரி டவல பிரிச்சு புடி. அப்படி தெளிவா சொல்லணும்ல. இப்ப பாருங்க எப்படி புடிக்கிறேன். தெளிவா ஒரு நாள் உனக்கு சொல்றேன். ஒழுங்கா புடி. கரெக்டா புடிடி, கீழே கொட்டிடாத. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. பத்திரமா புடிடி, கீழே கொட்டிடாத. அம்மா புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. அப்படியே புடிச்சுக்கிறியா? அப்படியே புடிச்சுக்கணும். இப்போ இத அப்படியே எடுத்து இது உள்ள வச்சிடலாம். இப்ப செடியை வச்சிட்டோமா, மறைஞ்சிடுச்சு. கல்ல கூட பாத்து பாத்து பாத்தாத்த. இருங்க இருங்க புடிடி. அப்பாடா வச்சாச்சுப்பா. முடிஞ்சது. உமா அத்தை நீ போய் மிளகா பொடி எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன். அத்தை இந்தாங்க மிளகா பொடி. ஏண்டி கையில எடுத்துட்டு வந்த? நீங்க தானே கையில எடுத்துட்டு வர சொன்னீங்க. ஐயோ ஐயோ அத்தை 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 இடிச்சுக்காதீங்க அத்தை. நீங்க இடிச்சா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும். அப்புறம் நான் என்ன பண்றது? அப்ப கூட உனக்கு என்ன பத்தி கவலை இல்ல. நீ திங்கிறதுக்கும் தங்குறதுக்கும் இடம் வேணும், அதான் முக்கியம் இல்ல. வா வந்து போடு. ஏய் ஏன் மேல இல்லடி, அங்க போடு. அத்தை கொஞ்சம் வெள்ளவரியா சொல்லுங்க அத்தை, எனக்கு பதட்டமா இருக்கு. போடு அந்த கல்லு மேல. லா 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 லா. போதும். பேக்ரவுண்ட் மியூசிக் பெரிய இளையராஜா பேத்தி. பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம வேலை செய்ய மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சது. போ. நீ போய் கை கழுவிட்டு வா. இனிமே எந்த போலீஸ் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. உடுக்க முடியாது. என்னது நீ பாத்துட்டு இருக்க? இல்லத்த இப்படி மேல எல்லாம் மிளகா பொடி தூவி இருக்கே, போலீஸ் வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிட மாட்டாங்க? டவுட்ல இடி விழ. இங்க பாரு உமா, கேள்வி கேட்கிறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேல கேள்வி கேட்டா வாயிலேயே மிளகா பொடி கொட்டிடுவேன். ஒருவேளை போலீஸ் வந்து இத பத்தி கேட்டா கூட செம்மண் போட்டா செடி நல்லா வளரும், மிளகா பொடி போட்டா பிளாஸ்டிக் செடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படியா? அப்படி தாண்டி. சரி சரி. ஐயோ ஏண்டி? ஐயோ என்னடி இது? இதெல்லாம் தொடக்கவே இல்லையா? தள்ளு. இங்க அத்தை அங்க வா. இங்க வா. எல்லாம் முடிஞ்சது. வா போலாம். தரங்க அத்தை. உமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ல கலந்துக்கலாவா? பணத்தை எங்க வச்சிருந்தீங்க? எப்படி காணாம போச்சு? வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதுக்காக அம்மா ஒரு 20 lakhs என் ஒய்ஃப்ட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த பணத்தை எங்கள் ரூம் கபோர்டில் தான் வச்சுருந்தோம். ஆனால் என் ஒய்ஃப் போய் பார்க்கும்போது அந்த பணத்தை காணும் இன்ஸ்பெக்டர். 20 லட்சமும் காணாம போச்சு, அப்படிதானே? இல்ல சார், 20 லட்சம் இல்ல, 17 லட்சம். 17 லட்சமா? சார் 20 லட்சம் சொல்றாரு. அது அம்மா கொடுத்த பணம் 20 லட்சம். அதுல 3 லட்சம் செலவு பண்ணது போக கபோர்ட்ல வச்சிருந்த பணம் 17 லட்சம். பணம் காணாம போனது எப்போ உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு தான் தெரியும் இன்ஸ்பெக்டர் சார். பூ வாங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக கபோர்ட திறந்தப்பதான் பணம் இருந்த பேக் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து பணத்தை காணோம். உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? என்னது சந்தேகமா? இல்ல இன்ஸ்பெக்டர். சந்தோஷம்பா. ஆனா வெளிலிருந்து யாரும் உள்ள வந்திருக்க முடியாது. ஐயோ இது வேறயா? எதுக்கு இதெல்லாம் சொல்றான் இவன்? சும்மா இருக்க மாட்டானா? சரி, முதல்ல ரூமை செக் பண்ணலாம். வாங்க. கான்ஸ்டபிள், நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நீங்க மட்டும் வாங்க. எஸ் சார். போலாம். வா. ரூம் ரூமா போறாங்களா?